எபிசோடுக்குள்ள போயிடலாம். போன எபிசோட்ல லீ பிரைமரி லோட்டஸை காராக்கு போடுதான். பார்த்தா மண்ணு மாதிரி துகள் துகளா ஆகுறான். என்னடா இதுன்னு பார்க்காங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு காய் கேட்கான். கக்காசி சொல்றான், நீ ப்ரே பண்ணும் போதுதான் இது நடந்துச்சுன்னு சொல்றான். அப்பந்தான் லீக்கு கிக்கு விடுறது ஸ்டாப் பண்ணிட்டான். அப்புறம் அவனுக்கு வலிக்குன்னு போய் விட்டுட்டான்னு சொல்றான். அப்பந்தான் இது நடந்துச்சுன்னு சொல்றான். மொத்தமா கரையிறான். அவன் லீ பின்னாடி வந்து நிக்கான். கான்கரோ சொல்றான், காராவோட டீமானே வெளியே வரப்போகுதுன்னு சொல்றான். காரா சடனா அடிக்கான். சடனா சுனாமி மாதிரி வர வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் தூக்கி செவத்துலையும் அடிக்கான். கான்கரோ சொல்றான், காரா அவனை பொம்மை மாதிரி விளையாட போறான்னு. சக்குரா கேக்கா, அவனோட ஸ்பீடுக்கு இந்த அடியெல்லாம் ஈஸியா தடுக்கலாமன்னு கேக்கா. அது முடியாது காய் சென்சே சொல்றாரு. ஏன்னு கேக்கா, கக்காசி சொல்றான், பிரைமரி லோட்டஸ் நிஞ்சுட்சுவும் கெஞ்சுட்சுவும் கிடையாது, அது ஒரு டைஜுட்சு. அதனால பிசிக்கல் பாடியால மட்டும் அடிக்க முடியும். அதனால அவனுக்கு ஃபுல் எனர்ஜி இருக்காதுன்னு சொல்றான். காரா அடிக்கான், ஆனா லீ தப்பிக்கான், உருண்டும் வாரான். சக்குரா சொல்றா, டைஜுட்சு மட்டும் வச்சு வின் பண்ணலாம் முடியாதுன்னு சொல்றா. லீ நிக்க கூட முடியல, ரொம்ப இலச்சி போய் நிக்கான். பழச நினைக்கான், அவனை எல்லாருமே கிண்டல் அடிக்காங்க. உனக்கு நிஞ்சுட்சுவும் தெரியாது கெஞ்சுட்சுவும் தெரியாது, நீ நிஞ்சா அகாடமில இருக்கதே வேஸ்ட்னு சொல்ல அவனை லூசர் லூசர்னு காது பக்கத்துல வந்து கத்துறாங்க. அவன் அங்க இருந்து ஓடுறான். அப்புறம் காய் அதை பார்க்கான். எல்லாரும் இந்த லூசரை பத்தி தான் பேசுறாங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். கக்காசி சொல்றான், அவனை பார்த்தா எனக்கு இன்னொருத்தனை பார்த்த ஞாபகமா வருது அப்படின்னு காய பத்தியே காய்ட்ட சொல்றான். ராக்லி வெறும் டைஜுட்சு மட்டும் தான் யூஸ் பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இந்த லீ பிராக்டிஸ் எடுத்துட்டே இருப்பான்னு நினைக்கான். லீ பயங்கரமா பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கான். அதை மைக் கை பார்த்துக்கான், ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அங்க இருந்து கிளம்புறான். லீ விடாம 2000 மேல பிராக்டிஸ் எடுத்தான். காய் திரும்பி நைட் வரான். பார்த்தா பிராக்டிஸ் எடுத்துட்டே இருக்கான். இவன் பயங்கரமா பிராக்டிஸ் எடுக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்து காய் டீம் வருது. உங்களோட ஏம் என்னன்னு கேட்கான் காய் சென்சே. டென்டன் சொல்றா, நான் சுனாடே மாதிரி பெரிய நிஞ்சாவா மாறணும்னு சொல்றா. சுனாடே வந்து 3 லெஜெண்டரி சேனில ஒருத்தி, அவளும் ஒரு சேனி தான். நெஜிட்ட உன்னோட ஏம் என்னன்னு கேட்கான். நான்லாம் சொல்ல முடியாதுன்னு அவன் சொல்றான். லீ சொல்றான், நான் நிஞ்சுட்சுவும் கெஞ்சுட்சுவும் இல்லாம டைஜுட்சு வச்சு மட்டும் பெரிய ஆள் ஆக போறேன்னு சொல்றான். அதை கேட்டு நெஜி சிரிக்கான். நான் உன்னையே வின் பண்ணுவேன் லீ சொல்ல காரா அடிக்கான். ஆனா தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். அப்புறம் நெஜி பழச நினைக்கான். நெஜியும் லீயும் சண்டை போடுறாங்க. நெஜி லீயை போட்டு வெளுவெளுன்னு வெளுக்கான். அவன் விழுறான். டென்டன் சொல்றா, லீ உன்னாலலாம் நெஜியை ஜெயிக்க முடியாது, அவன் ஒரு அறிவாளின்னு சொல்றா. அறிவாளியான்னு கேட்கான். அவனுக்கு என்ன ட்ரைனிங் பண்ணி பவர் கிடையாது, அவனுக்கு சொந்தமாவே பிறப்பிலிருந்தே பவர் இருக்குன்னு சொல்றான். ஆனா நான் ட்ரைனிங் எடுக்கிறேன்னு சொல்றான். நெஜி சொல்றான், நீ எவ்வளவு ட்ரைனிங் எடுத்தாலும் என்ன ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றான். லீ சொல்றான், அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றான். நான் உன்னை ஜெயிப்பன்னு சொல்லி முடிக்கான். காய் நினைக்கான், லீ ஒரு நாள் தோத்துட்டுன்னு ஒதுங்க மாட்டான்ட்டு. அப்புறம் காரா லீயை போட்டு அடிக்கான். அவன் சிரிச்சுட்டே இருக்கான். லீக்கு என்ன செய்யறனே தெரியல. கான்கரோ சொல்றான், லீ காராட்ட விடுன்னு கெஞ்சத்தான் போறான்னு சொல்றான். காய் சொல்றான், லீ ஒரு நாள் முயற்சி விட மாட்டான் அங்கிருந்து பேசுறான். எல்லாரும் காயை மிரண்டு போய் பார்த்தாங்க. ஆனா லீ அங்க அடி வாங்குறான். லீ மாதிரி யாராலையும் எஃபர்ட் போட முடியாதுன்னு நினைக்கான். லீ ட்ரைனிங் எடுக்கான். தடுக்கியும் விழுறான். காய் அங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ரெஸ்ட் எடுக்கலையான்னு கேட்கான். லீ சொல்றான், நீங்க கொடுத்த கிக்கிங் அசைன்மெண்ட்டே நான் இன்னும் முடிக்கலன்னு சொல்றான். காய் சொல்றான், நெஜி வித்தியாசமானவன் தான், ஆனா அவன் அளவுக்கு நீனும் பவர் உள்ளவன் தான் சொல்றான். என்ன சமாதானப்படுறதுக்காண்டி இதெல்லாம் சொல்லாங்கன்னு சொல்றான். உன்னை சமாதானப்படுறது என்னோட வேலை பாருன்னு காய் சொல்றான். உன்னோட எஃபர்ட்டே ஒரு மாசுன்னு சொல்றான். லீ சொல்றான், நான் நெஜியோட 3 மடங்கு ட்ரைனிங் எடுக்கேன், ஆனா அவன் தான் எப்பவுமே பெஸ்டா இருக்கான்னு சொல்றான். அவன் ஈக்குவலுக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்ல மிஷன் வந்தாலும் எனக்கு கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருதுன்னு சொல்றான். என்னால என்ன செய்ய முடியும்னு கேட்கான். காய் சொல்றான், நீ உன்ன முதல்ல நம்பறனா, உன்னோட எஃபர்ட்லாம் வேஸ்ட்னு சொல்றான். நானும் உன்ன மாதிரி தான், ஆனா என்னோட எஃபர்ட்டுக்கு நான் காப்பி நிஞ்சா கக்காசியவே வின் பண்ணுவேன்னு சொல்றான். எனக்கு நிஞ்சுட்சுவும் தெரியாது கெஞ்சுட்சுவும் தெரியாதுன்னு சொல்றான். உன்னோட நிஞ்சா வேலையை நீ போன்னு சொல்றான். லீ அழுவுறான். நான் உன்னை நம்புறேன்னு சொல்றான். என்ன பெருமைப்படுத்துன்னு சொல்லிட்டு விடுறான். சரின்னு லீ சொல்றான். காய் சென்சே சிரிச்சுக்கிட்டே நிக்கான். தேங்க்ஸ்னு அழுவுறான் இந்த பழசெல்லாம் நினைச்சிட்டு. நருட்டோ வருத்தப்படுறான் லீயை பார்த்துட்டு. காரா அடிக்கான். டக்குன்னு லீ மூவ் ஆகுறான். என்னடா இதுன்னு பார்க்காங்க. எல்லாரும் மிரண்டுட்டாங்க, எப்படிடா டக்குன்னு மூவ் ஆனான்ட்டு. லீ நினைக்கான், காய் சின்சே உங்களை நான் பெருமைப்படுத்தியே தீர்வேன்னு நினைக்கான். சக்குரா சொல்றா, இவ்வளோ அடிபட்டு லீ சிரிச்சுக்கிட்டே இருக்கான்ட்டு. காய் சொல்றான், லீஃப் லோட்டஸ் 2வது தடவை பூக்க போகுதுன்னு சொல்றான். சக்குரா சொல்றா, இது ஆல்ரெடி நான் எங்கேயோ கேட்டிருக்கேனேன்னு சொல்றா. பார்த்தா அதை லீ சக்குராட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கான். நான் அடுத்த வாட்டி உன்னை பார்க்கும்போது நான் இதை விட ஸ்ட்ராங்கா வருவேன்னு அவன்கிட்ட சொல்றான். கக்காசி சொல்றான், காய் நீ அதை செஞ்சிட்டியான்னு கேட்கான். இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்றான். ஆமா நான் அதை பண்ணிட்டேன்னு காய் சொல்றான். கக்காசி கேட்கான், அப்பனா ஹிடன் லோட்டஸை யூஸ் பண்ணி இவன் 8 இன்னர் கேட்டையும் துறப்பானான்ட்டு. ஆமான்னு காய் சொல்றான். எத்தனை இன்னர் கேட் வரை இவன் துறப்பான்னு கேட்கான். இவன் இப்போதைக்கு 5 இன்னர் கேட்டு தான் துறப்பான்னு சொல்றான். சக்குரா கேட்கா, இன்னர் கேட்னா என்னது, ஹிடன் லோட்டஸ்னா என்னதுன்னு கேட்கா. சடனா கக்காசி ஷரிங்கனை ஓபன் பண்றான். கக்காசி சொல்றான், உடம்புல மொத்தம் 8 சக்கரா மெயின் பாயிண்ட் உண்டுன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் கேட் ஓப்பன், செகண்ட் கேட் ரெஸ்ட், தேர்ட் கேட் லைஃப், ஃபோர்த் கேட் பெயின், ஃபிஃப்த் கேட் க்ளோஸ், சிக்ஸ்த் கேட் ஜாய், செவன்த் கேட் ஷாக், எய்த் கேட் டெத்து. இதுதான் மொத்தம் 8 இன்னர் கேட்டுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்றான். இந்த கேட்லாம் ஒரு லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணி போகும். ஆனா அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி திறந்தோம்னா உடம்புல 10 மடங்கு சக்தி அதிகமாகும்னு சொல்றான். காய் சொல்றான், அடுத்து பிரைமரி லோட்டஸ் தான் ஃபர்ஸ்ட் கேட்டை ஓப்பன் பண்ணுன்னு சொல்றான். காய் அவன்கிட்ட பிரைமரி லோட்டஸை போடும்போதே பாடி ஸ்ட்ரெச் ஆகி ஓப்பன் ஆகும்னு சொல்றான். சக்குரா கேட்கா, அப்படின்னா ஹிடன் லோட்டஸ்னா என்னன்னு கேட்கா. செகண்ட் கேட்டு ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆன பிறகு ஓப்பன் ஆகும்,
தேர்டு கேட்டு எப்போ ஓப்பன் ஆகும்னா ஹிடன் லோட்டஸை ரீச் ஆன பிறகு தேர்டு கேட்டும் ஓப்பன் ஆகும்னு சொல்றா. சக்குரா கேக்கா பிரைமரி லோட்டஸை போட்ட பிறகே நம்மளுக்கு ஸ்டாமினா எல்லாம் குறைஞ்சிரும், அப்புறம் இந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும்னு கேட்கா. கக்காஷி சொல்றான் 8 கேட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்ம ஹொக்காகே அடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பவர் வந்துடும், ஆனா இதுக்கு மாறா என்ன நடக்கும்னா நம்ம செத்துருவோன்னு சொல்றான். கக்காஷி கேட்கான் இந்த பையன் உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியல, எதுக்கு கேட்டெல்லாம் திறக்க சொல்லி கொடுத்தேன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியலன்னு சொல்றான். உனக்கு அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு காய் கோவப்படுறான். அவன் இந்த உலகத்துக்கு அவன் யாருன்னு ப்ரூவ் பண்ணன்னு நினைக்கான், அவன் உயிரே போனாலும் சரின்னு இருக்கான்னு சொல்றான். அவன் சொன்னதை நினைச்சு பார்க்கான், காய் லீக்கு நியூ டெக்னிக் சொல்லி கொடுக்க போறான்னு சொல்றான். இது பிரைமரி லோட்டஸுக்கும் மேல ஆபத்தானதுன்னு சொல்றான். இது உனக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரின்னு சொல்றான். லீ அதை சீரியஸா கேட்கான். இந்த டெக்னிக்கை நீ ஒரே ஒரு நேரத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றான். அது எப்போன்னு கேட்கான். சடனா லீ பவரை இன்க்ரீஸ் பண்றான். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, இவன் என்னடா பண்றான்ட்டு. நான் இங்க தோக்க மாட்டேன் லீ சொல்றான். நிஞ்சா வழிய பாதுகாப்பேன்னு சொல்றான். மாசா நிக்கான், நரம்பெல்லாம்